ஹூ இஸ் ஒயிட் அண்ட் yellow? என்ன கியூரியாசிட்டியாக இருக்கா? ஜஸ்ட் சொல்கிறேன், உங்களில் யார் ஒன்றும் வேலை கிடைக்கல, ஒரு டிகிரி, ஒரு டிப்ளமா, ஒரு மாஸ்டர் படிச்சிருப்பீங்க, வேலை வாய்ப்புகள் தேடிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி அமைய மாட்டுது, உங்களுக்கான வீடியோ தான் அது. லைஃப்பில் செட்டில் டவுன் ஆகலான்னு பார்க்குறீங்க, கரெக்டான பாய் ஃப்ரெண்டும் இல்லை, கரெக்டான கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை, நம்மளாம் பழகினா தானே வாழ்க்கை துணிவியோ இல்லை வாழ்க்கை துணிவனும் தேட முடியும், உங்களுக்கான வீடியோ தான் இது. பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, ஆனால் எதுவுமே கிளிக் ஆக மாட்டுது, சக்ஸஸ் ஆக மாட்டுது, உங்களுக்கான வீடியோ தான் இது. என்ன 3 பேருக்குமே ஒரே வீடியோ? ஆமாம், இந்த வேலை தேடுறவங்களுக்கு சரி, வாழ்க்கை துணைவியை தேடுறவங்களுக்கு சரி, பிஸ்னஸில் ஏதாச்சும் கிளிக் ஆகணும்னு தேடுறவங்களுக்கும் சரி, இந்த 3 பேருக்கு ஆனது தான் ஹூ இஸ் ஒயிட் அண்ட் yellow இந்த வீடியோ. ஓகே, இப்போ வெள்ளை கலர் பார்த்தீங்கன்னா இஸ் கண்ட்ரோல் பை வேணு, சுக்ராச்சாரியார்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு வெள்ளை கலர் நம்ம ட்ரெஸ் நம்ம வேர் பண்ணும்போது, ட்ரெஸ் நம்ம அடையும் போது நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரும். வெல்த் அட்ராக்ஷன், லக்ஸரி லைஃப் ஸ்டைல், ஆடம்பரமான வாழ்க்கை. இப்போ ஒரு இன்டர்வியூ போகும்போது வெள்ளை கலர் துணிமணிகளை போட்டு போகும்போது பட்டுன்னு ஜாப் கிடைச்சிடும். எத்தனை பேர் கிடைச்சிருக்கு? நிறைய பேருக்கு. ஒரு பேங்க் லோனுக்கு போகும், ஒரு பேங்க்கில் போய் ஒரு லோன் போட போவோம், லோனில் பாஸ் ஆயிரும். நான் சொல்கிறது கோசடப்பாக்கு பேங்க் லோனில் பாஸ் ஆகுதுன்னு சொல்ல, படித்து கரெக்டாக ஸ்லீப்லாம் வச்சுருப்பாங்க. சில டைம் வந்து பேங்கில் வந்து கிடைக்காது, 50-50, அது டிபெண்ட்ஸ் உங்களோட அந்த பே ஸ்லீப் அதெல்லாம். பட் வெள்ளை கலர் நீங்கள் ட்ரெஸ் போட்டு போகும்போது மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாம் பாஸ் ஆகிடும். சக்ஸஸ், வெள்ளைனாலே சக்ஸஸ், வெள்ளைனாலே லக்ஸரி, வெள்ளைனாலே வாவ். ஓகே, இப்போ உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, வெள்ளை ட்ரெஸ் போட்டாலே உங்களுக்கு எல்லா அட்ராக்ஷன்ஸ் வரும். அப்போனா உங்கள் ஃபோனை கொஞ்சம் ஸ்டாண்ட் பாயாக வச்சுருங்க, ரொம்ப ரிங் வரும், பார்த்து கவனமாக இருங்க. ஓகே, அடுத்தது மஞ்சள் துணி. இப்போ yellowன்னு சொல்லும் போது பிரியாஸ்பதி, குருன்னு சொல்லுவோம், தேவகுரு. இப்போ yellow யார் அணியலாம்? இப்போ நார்மலாக yellow பார்த்தீங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், லைஃப்பில் ஒரு நல்ல இடத்துல உட்காரணும், எனக்கு ஒரு நல்ல உத்தியோகமாக இருக்கட்டும், ஒரு நல்ல வேலையாக இருக்கட்டும், நான் ஒரு நல்ல பெண் துணைவி இல்லை ஆண் துணைவனை கல்யாணம் பண்ணணும். கல்யாண வாழ்க்கையே உங்களுக்கு ஒன்றும் தட்டுப்படியாக ஆகிட்டே இருக்குது, கல்யாணம் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது, உங்களுக்கு கரெக்டான மாப்பிள்ளை அமையலை, கரெக்டான பொண்ணு அமையலை, உங்களுக்கானதான் yellow. அப்போ ஒயிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் தேடுறதுக்கு, இது லைஃப்பில் இது வந்து லைஃப்பில் செட்டில். ஒயிட் லைஃப்பில் செட்டில் இல்லை, ஒயிட் வந்து ஃபுல்லாக ஜாலி லக்ஸரி லைஃபு, பேர் புகழ் பணம். லைஃப்பில் செட்டில் டவுன் பண்ண போகிறீங்கன்னா அப்போ தான் நீங்கள் yellow கலர் நீங்கள் வேர் பண்ண ஆரம்பிக்கணும். yellow பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிவைனிட்டி. yellow கலர் நீங்கள் ரொம்ப போட உங்களுக்கு பிரியாஸ்பதியோட பிளஸ்ஸிங் கிடைக்கும். பிரியாஸ்பதியோட பிளஸ்ஸிங் கிடைச்சிட்டா உங்களுக்கு அந்த கல்யாண வாழ்க்கை சுமூகமாக இருக்கும், வேலையில் ஸ்டெடி ஆயிடுவீங்க, உங்கள் பிஸ்னஸில் ஸ்டெடி ஆயிடுவீங்க. அதுதான் yellow கலர். கிளியரா? இப்போ பிஸ்னஸில் ஸ்டெடி ஆகணும்னா இப்படி கண்டிப்பாக நீங்கள் ஒயிட்டும் வேர் பண்ணலாம், yellowவும் வேர் பண்ணலாம். ஆனால் மறந்துடாதீங்க, ஒயிட் வந்து எவ்வளோ உங்களுக்கு கொடுக்கும், லக்ஸரி லைஃப்பை கொடுக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். பட் சுக்ராச்சாரியாரோட கேரக்டர்ஸ் உள்ளது ஒயிட்டு. உங்களுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ரொம்ப ஆடம்பரமான அந்த செலவுலாம் பண்ணக்கூடாது. ஆடம்பரமான செலவுனா தேவையில்லாத செலவுகள் நிறையா பண்ணுவீங்க. தேவையில்லாத செலவு, கூட்டாளிகளை கூப்பிட்டு வச்சுட்டு கும்மால் அடிக்கிறது, செலவு பண்ணுறது, சும்மா அங்கங்கே ஷாப்பிங் போய் செலவு பண்ணுறது, தேவையில்லாத ஒரு காடிக்கு இந்த ஸ்கர்ட்டிங் போடுறேன், அந்த லொஸ்க்கு போடுறேன்னு செலவு பண்ணுறது, அன்னெசரி செலவு வெள்ளை கலர் ரொம்ப கொடுக்கும். சுக்ராச்சாரியா ரொம்ப கொடுப்பார். உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாரோ அதே மாதிரி அவர் லபாக்னு பிடிங்கிடுவார் எப்போ ஒரு காலகட்டம் வரும்போது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், வெள்ளை கலர் இது சூப்பரான அதிர்ஷ்ட கலர், அது வந்து சுக்ராச்சாரியார் கண்ட்ரோல் பண்ணுற கலர். பட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வெள்ளை கலர் தான் பாய்க்கணும். பட் வெள்ளை கலர் பாய்க்கும் போது உங்களுக்கு அந்த லிமிட்டேஷன் தெரியணும், அந்த லிமிட் உங்களுக்கு தெரியணும். ஓகே, இதுக்கு மேலே அந்த லிமிட் நம்ம தாண்டக்கூடாது, நல்ல வேலை, நல்ல லைஃபு, ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சு, இதோட நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு தோணணும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், வெள்ளை கலர் அடைஞ்சி சுக்ராச்சாரியோட பிளெஸிங் இருக்கிறதுனால ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு 3 கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பழகிறோம். அதே மாதிரி கேர்ள்ஸும் 3 பாய் கூட பழகிறது. இதெல்லாம் இப்போ நியூட்ரல் ஆச்சு, நார்மல் ஆச்சு. இவங்களுக்கு ஒரு 3 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், இவங்களுக்கு ஒரு 3 பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா வெள்ளை வந்து சுக்ராச்சாரியார், he give you everything. மாயான்னு சொல்ல மாட்டோமா ரஜினி படத்தில், மாயான்னு, அதே தான் மாயா. வேலை வாய்ப்புகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். பட்டுன்னு பார்த்தா வேலை கிடைச்சிருச்சு, சம்பளம் ஒரு 5,000, திடீர்னு பார்த்தா ஒரே வருஷத்துல இன்க்ரிமெண்ட், உனக்கு அடுத்த பொசிஷன் என் மேனேஜர், இன்னும் ஒரு 2 வருஷத்துல பார்த்தா நீ தான் என் அடுத்த மேனேஜிங் டைரக்டர்.
அது உங்களுக்கு கொடுத்தது அது உங்களுக்கு எடுக்க தெரியும். உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அது அப்படி எடுக்கும், அதுக்கு தெரியும்னு சொல்கிறேன். யாருக்கு? சுக்ராச்சாரியாருக்கு. அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னா, இந்த சுக்ராச்சாரியார் மூலியமாக அந்த வெள்ளை துணிமணிகளை நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு அவரோட பிளஸ்ஸிங் கிடைக்கும் போது நீங்கள் கரெக்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கணும். மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. நம்ம மிஸ்யூஸ் பண்ணாதான் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் உருகிடுவார். யார்? சுக்ராச்சாரியார், மாயா. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட், நல்ல பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, லைஃப்பில் செட்டில் டவுன் பண்ணி கல்யாணம் பண்ணிடுங்க. இவங்க ஒரே டைமில் 1க்கு 2 3 4 சிம் கார்டு வேணாம், சரி வராது. ஸோ இருக்கிறதும் எல்லாமே போயிடும், அப்புறம் நீங்கள் 0வாக தான் இருப்பீங்க. ஓகே. அதே மாதிரி வேலை வாய்ப்புகள், நல்ல வேலையாக இருந்தால் ஸ்டிக் பண்ணிட்டு அந்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யாருக்கும் பட்டரை போட தேவையில்லை. நிறைய பேர் பட்டரை போட்டு இல்லை, நம்மள இப்போ சுக்ராச்சாரியார் உட்காந்தாருன்னா நல்ல பட்டர் போட கற்றுக் கொடுப்பார். பட்டர் போடுற வரைக்கும் கற்றுக் கொடுத்து ஒரு பதிவில் உட்காரிப்பார். பட் உங்களுக்கு டாப்பில் உள்ள அந்த ஆள் பட்டர் போட்டிக்கல, அந்த ஆள் அந்த இடத்துல அந்த பொசிஷன் இல்லாட்டி உங்களுக்கு பட்டர் போட புது ஆள் வந்து உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவான். ஸோ கவனமாக இருங்க. ஸோ வியாபாரத்துலையும் அதே மாதிரி தான். சுக்ராச்சாரியார் மூலிமா உங்களுக்கு நல்லா வியாபாரங்களுக்கு அமையும், எல்லாம் கிடைக்கும். பட் வியாபாரம் நல்லா இருக்கிறதுனால மது போதை, பெண்ணாசை போதை, அதில் தள்ளி விட்டாருன்னா நீங்கள் எல்லாத்தையும் இழந்துருவீங்க. இவ்வளோ தான். இது பார்க்க போனால் டிசிப்ளினாக இருக்கணும், அவ்வளோதான். நான் உங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன்னா, நீங்கள் வெள்ளை கலர் துணிகளை அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பிளஸ்ஸிங் அதிர்ஷ்டம் கிடைக்கும். பட் அந்த மாயாவை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாட்டி நீங்கள் எல்லாத்தையும் இழந்துருவீங்க. இப்போ பிரியாஸ்பதி இப்படி, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. நீங்கள் yellow கலர் துணியை போட்டால் அவர் நேராக அழுத்தி கொடுக்க மாட்டார். நீங்கள் எவ்வளோ நல்லது செய்றீங்களோ அதுக்கு ஏற்ற அந்த போர்ஷனை மட்டும்தான் அவர் கொடுப்பார். இந்தா வச்சுக்கோ, இந்தா அவ்வளோ வச்சுக்கோ, இந்தா அவ்வளோ வச்சுக்கோன்னு. ஏன்னா அவர் வந்து சுக்கிரன் இல்லை, அவர் வந்து சனி பகவான் இல்லை. ஓகே, சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? அவர் இல்லை. பிரியாஸ்பதி வந்து கணக்கு போட்டு கொடுப்பார். ஸோ ஒரு நல்ல வேலை தேடுறீங்களா, yellow கலர் ட்ரெஸ் வேர் பண்ணுங்க. ஓகே, yellowனா இந்த கோயிலில் இருக்கிற yellowல லேஸ் yellow, நிறைய yellow கலர்ஸ் ட்ரெஸ்லாம் இருக்குது. அதை போட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போங்க, கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற இன்டர்வியூ போங்க. நீங்கள் படித்த படிப்புக்கு இன்டர்வியூ போங்க. நீங்கள் ஒரு டிப்ளமா, ஒரு டிகிரி, மாஸ்டர் முடிச்சிருப்பீங்க. அந்த படித்த படிப்புக்கு அந்த ரிலேட்டடான ஒரு 100% ரிலேட்டட் இல்லாட்டி ஒரு 50% ரிலேட்டட் இருக்குல்ல, அந்த டச் உள்ள ஜாப்புக்கு போங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு ஜாப்புக்கு போனீங்கன்னா யாராக இருந்தாலும் வேலை கொடுக்க மாட்டான், போடான்னு சொல்லிடுவான். ஓகேயா? ஸோ yellow கலர் நீங்கள் அடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஆனால் ஜாப் செக்யூர், படிப்படியாக தான் மேலே வருவீங்க. அடுத்தது yellow கலர் நீங்கள் ட்ரெஸ் போடும்போது இல்லை ஷர்ட் போடும்போதும் சரி, உங்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு கரெக்டாக கூடி வரும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடி வரும். ஓகே, இப்போ வியாபாரம் சொல்லும்போது நீங்கள் yellow கலர் அடையும் போது, நீங்கள் yellow கலர் வேர் பண்ணும்போது வியாபாரம்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். டிவைனோட பிளஸிங் நிறையா இருக்கும். அப்போ சுக்கிரன் அசுரகுரு, உங்களுக்கு தெரியாதா? எத்தனை பேருக்கு தெரியும் சுக்கிரன் வந்து அசுரகுருன்னு? ஓகே, சுக்கிரனுக்கும் குருவுக்கும் அறவே ஒத்துக்காது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கலி தெரியணும். ஸோ இன்னொன்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போயே வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போடுறீங்க, நாளைக்கே இன்டர்வியூ போகிறீங்க, ஜாப்பு கிடைக்குது, எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்க. இன்னும் கல்யாணம் பண்ணலையா, இப்போயே மஞ்சள் சட்டை போடுறீங்க, பட்டுன்னு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், பார்க்குறீங்க, பிடிச்சிருந்தா ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணுறீங்க, சந்தோஷமாக வாழுங்க. ஓகே, யார் ஒன்றும் நம்பல இந்த ஹெச்கேஎஸ்எஸ் டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் யார் ஒன்றும் பாய்க்காமல் இருக்கீங்களோ, இப்போயே என்னோட டிக்டாக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போயே என்னோட அந்த டிக்டாக் ஷாப்பில் போயிட்டு கிறிஸ்டல் வாட்டர் வாங்கி பாருங்க. இதில் 18 பெனிஃபிட் இருக்குது, இதில் 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெல்த் அட்ராக்ஷன், மணி அட்ராக்ஷன், ஜாப் அட்ராக்ஷன், பிஸ்னஸ் அட்ராக்ஷன். படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். அவங்களோட எக்ஸாம்லாம் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஸ்கோரிங் பார்ப்பீங்க. ஸோ லவ் பாண்டிங் எல்லாமே இருக்குது. இதில் பெஸ்ட்டு என்னென்னா, இப்படிப்பட்ட பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் இந்த கிறிஸ்டல் வாட்டர் வெட்டி விட்டுரும். ஸோ கிறிஸ்டல் வாட்டர்கிட்ட எந்த பிளாக் மேஜிக்கும் வேலை செய்யாது, பிளாக் ஸ்பிரிட் வேலை செய்யாது. இன்னொன்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, டிக்டாக் ஷாப் தட்டுங்க, வாங்கி பாருங்க, மறக்காமல் எனக்கு கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம், பாய், நமச்சிவாய.